India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. எழுத்து துறையில துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமி அவர்கள் எழுதினதை விட ஒன்னு அதிகமாக யாரு மாரிதாஸ் எழுதியிருக்க மாட்டார். அண்ணாமலையை ஏத்துக்க முடியாம போன உடனே தான் அந்த வயிற்று வலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டொமக் ஃபயர் வந்துச்சுல மாரிதாஸுக்கு. அந்த இடத்துலதான் முரண்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பிரதமர் மெட்டீரியலா பயன்படுத்தணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து அதை எல்லோரும் ஏத்துக்கிட்ட பிறகு எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, கட்சிக்குள்ளாலும் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, வெளிவிட்டுட்டாங்க. அப்ப ஐபிஎஸ் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அவரு சாதாரணமான ஒரு ஆள் இல்லை, அவர் ஒரு பிஎம் மெட்டீரியல், ஒரு பிரதமருக்கான தகுதி படைத்த ஒரு நபர். அவர் இங்க சில மாற்றங்களை கொண்டு வர முடியும். மறுபடியும் ஒரு காமராஜர் ஆட்சியை தமிழகத்துல அப்பதான் நம்ம கட்டமைக்க முடியும், ஏற்படுத்த முடியும். அப்படி ஏற்படுத்தினா மட்டும்தான் இந்த மதுங்கிறதெல்லாம் ஒழிக்க முடியும். இந்த டாஸ்மார்க் எல்லாம் இல்லாம பண்ணதான் அடுத்த சமுதாயம் நல்லா இருக்கும். இது முதல் இது கிடையாது. ஏற்கனவே ஒரு நடைபயணம் போகும்போதே நடைபயணம் தேவையா அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டாரு. ஒரு ஆளு விஸ்வரூபம் எடுத்து வராரு, அவரை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இது வந்து போட்டோ ஷூட் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி எவ்வளவு பெரிய வன்மம் உங்களுக்கு இருக்கு. நேர்மையான வழியில இந்த அதாவது திமுக என்னைக்குமே நேர்மையான வழியில வந்து அவங்க ஆட்சியை பிடிச்சதும் கிடையாது, ஆட்சியை பிடிச்சிட மாட்டாங்க. குறுக்கு வழியில தான் வந்து வாழ்க்கையை தேடுவாங்க. கருணாநிதி ஆரிஜின் அப்படித்தானே வரும். அதுக்கு பிறந்தது மட்டும் என்னத்தை தேர போகுது. இப்ப தேர்தல் அதிகாரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஈர வெங்காயத்துக்கு இவங்களெல்லாம் வச்சிருக்காங்கிற கேள்வி வரும். அது அந்த பக்கம் நம்ம கேள்வி கேட்டுக்கிடுவோம். ஆனா இந்த பக்கம் நம்ம அவங்க தப்பு பண்ணலாம் கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. இவ்வளவு கடுமையான உழைக்கிற ஒரு மனிதரை நீங்க ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு அவரை கிண்டல் பண்றீங்கன்னா, இல்ல அவருக்கு எதிராக குறுக்குச்சால் ஓட்டுறீங்கன்னா உங்களை எப்படி ஏத்துக்க முடியும்? உங்களை எப்படி நாங்க தேசியவாதிகள்னு எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு பச்சோந்தின்னு சொல்ல மாட்டோமா? மாரிதாஸ் வாயில எத்தனை முறை அண்ணாமலைங்கிற வார்த்தை வந்திருக்க சொல்லுங்க. அதுல எந்த இதுவும் கிடையாது. காசு கொடுத்து நீங்க எடப்பாடியிட காசு கொடுத்து வாங்கிட்டு ரெட்டைலைக்கு ஓட்டு போட சொல்லி உங்க தலைக்கும் அண்டைக்கு மேலேயே வைக்கிறீங்க அப்படின்னா உங்க நோக்கம் என்ன? அப்ப பிஜேபிக்கு ஓட்டு போடாதுங்கன்னு தானே நீங்களே பிரச்சாரம் பண்றீங்க. அன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பின்னாடி ஓடி போனீங்க, என்ன எடப்பாடி பின்னாடி போய் நிக்கிறீங்க. அவரு காசு கொடுத்தாரு அதனால போறேன் அப்படின்னா எது எதுக்கு மாதிரி இருக்கா? விளம்பரத்துக்கு காசு கொடுத்தாருங்க அதனால போட்டேன்னு சொல்ல முடியுமா? இதை நேட்டிவ் பிளஸ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது தங்க ஊசி தான், அதுக்காக எடுத்து கண்ணில் குத்திக்க முடியுமா? முடியாது. அதே கதை தான் மாரிதாஸ் கதை. அவர் ஒரு தங்க ஊசி தான். ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்துத்துவவாதிகளுக்கு ஆதரவாக நிறைய பதிவுகளை போட ஆரம்பித்தார். போட ஆரம்பித்தோன்னா அவருக்கு வந்து இந்த இந்துத்துவவாதிகளில் உள்ள சிலர் வந்து இந்த துக்ளக்கினுடைய இப்போதைய ஆசிரியர் குருமூர்த்தி இருக்கார்ல, இவர் மாதிரியான சில பேரை வந்து அவருக்கு நல்லா கை கொடுத்தாங்க. இன்னும் பலரும் கை கொடுத்தாங்க. கடைசியாக வந்து நீங்கள் அவரை கைதான பிறகு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, வக்கீல்களெல்லாம் பெரிய வக்கீல்களெல்லாம் உடனடியாக களம் இறங்கி வந்தாங்க. உடனே அவரை வெளியே ஜாமீனில் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து மாரிதாஸ் வந்து அவர் செய்த ஒரு தேச பணிக்காக, தொடர் பணிக்காக அவருக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம், ஒரு ஆதரவுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அவர் மட்டுமே இந்து மதத்தை தமிழ்நாட்டில் வளர்த்தாரு, அவர் மட்டுமே இந்து முன்னணின்னு ஒன்று அமைச்சாங்க, கொண்டு வந்தார்ல ராமகோபாலன்ஜி. அவரெல்லாம் இந்து சமுதாயத்துக்கு இல்லை தேசத்துக்கு எந்த பணியுமே பண்ணலையா தமிழ்நாட்டில் இருந்து? இந்து முன்னணியுடைய முதல் தலைவர் இருக்கார்ல தானுலிங்க நாடார், அவர் எதுவுமே பண்ணலையா? அவரெல்லாம் கடைசியாக வந்து அவர் இறக்கக்கூடிய தருவாயில் இறந்த நிகழ்வு கூட ஆர்எஸ்எஸ்னுடைய அகில பாரத முதல் தலைவருடைய நிகழ்ச்சியில தான் அவர் வந்து பேசும்போது இப்போ இதோ யமன் வந்துட்டு இருக்கான்னு சொல்லிகிட்டே தான் அந்த இதில் அதான் கடைசி மீட்டிங், அதில் பேசும்போதே தான் உயிர் பிரிந்தது. இந்த அளவுக்கு பணியாற்றினவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து அஸ்திவாரம், அந்த அஸ்திவாரத்துக்கு மேலே தான் வந்து அண்ணாமலைன்னு இப்போ ஒருத்தர் புதுசாக வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இப்போ அதுக்கு மேலே நிற்கிறாரு. அந்த அஸ்திவாரத்துக்கு மேலே நின்று தான் வந்து கட்சியை இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறார். இதான இயல்பு. அவங்கெல்லாம் செய்த தியாகங்கள், ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வெடிப்பில் இறந்த 11 பேருடைய தியாகங்கள் சாதாரண விஷயமா? இந்து முன்னணி அலுவலகத்தில் குண்டு வச்சு அதனுடைய பாதிப்பு. மதுரை சேலத்தில் ஆடிட்டர் ரமேஷ் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. மதுரையில் ப்ரொஃபஸர் பரமசிவம் அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இன்னும் எத்தனை பேர், கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பாடி சுரேஷ் இவங்க எல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது மத பயங்கரவாதிகளால் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தேச பணிக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவங்க தான். திருபுவனம் ராமலிங்கம் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கார். இப்படி ஏராளமான பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய இதை பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் தான் பண்ண முடியும். ஒரு பொது இதுன்னு சொல்லும்போது அப்படி தான் வர முடியும். அப்படி வந்ததில்ல. அதுவே எழுத்து துறையில் துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமி அவர்கள் எழுதினதை விட ஒன்று அதிகமாக யார் மாரிதாஸ் எழுதியிருக்க மாட்டார். அப்படித்தானே? அவருக்கு காலகட்டத்தில் அதுவும் இன்னும் மோசமாக இருந்த நேரத்தில் வேறு அவர் தைரியமாக எழுதினார். கண்ணதாசன் எழுதினார்.
அப்படின்னு நிறைய பேர் எழுதுனாங்க, நிறைய பேர் பேசியெல்லாம் வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் மாரிதாஸ் ஒரு முக்கியமான ஆளாக எழுத ஆரம்பிச்சாரு. அவரை மாதிரி நிறைய பேர் எழுதினாங்க, அவங்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லலாம். இவர் வந்து தனித்துவமாக நிறைய பேருடைய மனசுல இடம் பெற்றார், நிறைய பேருடைய ஆதரவு அவருக்கு கிடைச்சிது. அது எதுவுமே நம்ம குறை சொல்லலை. நாமளும் நம்ம நினைக்கிறத நம்மளால முடியலை, அவர் செய்கிறாருங்கிற ஒரு எண்ணத்தில் நமக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் அதை மாதிரி அவருக்கு ஃபாலோவர்ஸாக மாறினாங்க, அவருடைய கருத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. எங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா, அவர் வந்து அண்ணாமலையை ஏற்றுக்க முடியாமல் போன உடனே தான் அந்த வயிற்று வலி வந்து பார்த்தீங்களா, ஒரு ஸ்டொமக் ஃபயர் வந்துச்சுல மாரிதாஸுக்கு, அந்த இடத்துல தான் முரண்பட்டுது. ஒன்று நீங்கள் வந்து மாநில தலைவராக விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பாஜகவில் இணைஞ்சு பாஜகவில் இன்னைக்கு வரைக்கும் பாஜகவில் ஒரு உறுப்பினரே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்போ பாஜகவில் உறுப்பினராகி பாஜகக்குள்ள என்ன பொறுப்பு வேணுமோ வாங்கி மாநில அளவில் வாங்க, தேசிய அளவில் வாங்க, யார் வேணாலும் வாங்க. திடீர்னு ஒரு நாள் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவில் இணைஞ்சாங்க. அவங்க காங்கிரஸ் குடும்பம், அது அந்த குடும்பத்தில் இணைஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அதுலேருந்து அவங்க அது பண்ண ஆரம்பித்தாங்க. கடைசியில் 2 மாநிலத்துக்கு கவர்னர் ஆனாங்க. இதை எல்லாருக்கும், அதனால நான் முன்னாடியே இருக்கேன், எனக்கு ஏன் தரலன்னு நான் கேட்க முடியும்? அப்படியெல்லாம் கிடையாது. யார் யாருக்கு என்ன இதுக்கோ அது நல்லது செய்யணுங்க, அவ்வளோதாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தேசிய அரசியலுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அவர் வந்து குஜராத் மாநில முதலமைச்சராக தான் இருந்தார். அப்படி இருக்கும்போது 2014 அவரை தூக்கிட்டு வந்து தேசிய அரசியலுக்கு கொண்டு வரும்போது பாஜகவினுடைய தேசிய தலைவர்களாக பலர் இருந்தாங்க. இப்போ இருக்க ராஜ்நாத் சிங் கூட வந்து அப்போ தேசிய தலைவராக பாஜகவில் இருந்தார். அதுக்கு முன்னாடி இருந்த முரளி மனோகர் ஜோஷி இருந்தாங்க, அப்புறம் அருண்ஜேட்லி இருந்தாங்க, சுஷ்மா சுவராஜ் இருந்தாங்க, எல்லாத்துக்கும் மேலே பிதாமகன் எல்கே அத்வானி அவர்கள் இருந்தாங்க. இவ்வளவு பேர் இருந்த போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பிரதமர் மெட்டீரியலா பயன்படுத்தணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து அதை எல்லோரும் ஏற்றுக்கிட்ட பிறகு எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. கட்சிக்குள்ளாலும் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, வழி விட்டுட்டாங்க. முதலாவது சில கருத்து முரண்பாடு இருந்தா கூட கடைசியில வந்து இவர் தான் கரெக்டான ஆளு, மக்கள் ஏத்துக்கிட்டாங்கல்ல. மக்கள் வந்து மோடி அவர்களை தானே ஏத்துக்கிட்டாங்க. அப்ப நம்ம வழி விட்டுட்டு நிக்கணும்ல, அதுதான் பண்பு, அதுதான் கரெக்டா இருக்கும். அந்த அடிப்படையில இப்ப நமக்கு வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கிடைச்சிருக்காரு. அப்போ அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அவர் சாதாரணமான ஒரு ஆள் இல்லை. அவர் ஒரு பிஎம் மெட்டீரியல், ஒரு பிரதமருக்கான தகுதி படைத்த ஒரு நபர். அவருடைய போக்கு செயல்பாடுகள்லாம் அந்த உயரத்துக்கு அது போகுது. அப்போ நம்ம தமிழகத்துக்கு வந்து ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வர்றதுக்கு என்னதான் அஸ்திவாரம் போட்டாலும் முழுமையான அஸ்திவாரமாக போட முடியலை நம்மளால. ஏன்னா இது வேற மாதிரியான களம் இங்கே இருக்குது. அப்போ இங்கே வந்து நம்ம போட்டி வளர்க்கணுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு தான். அது எல்லோருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டியதுதான். அந்த அடிப்படையில் அவரை வரும்போது அவர் வந்து ஒரு மாஸ் லீடராக விஸ்வரூபம் எடுத்துட்டார். எல்லோரும் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக மாறிட்டார். எல்லோரும் அவரை ஏற்றுக்கிட்டாங்க. வயதான பெரியவங்கையிலிருந்து ஆரம்பித்து சின்ன குழந்தைகள் கூட அண்ணாமலை மாமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அவரை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது நாம் அவருக்கு என்ன உதவி பண்ணணுமோ அதை பண்ணணும். இல்லையா, செவனேன்னு பொத்திட்டு ஓரமாக உட்கார்ந்துருக்கணும். அதான முறையாக இருக்க முடியும். நீங்கள் நமக்கு பிடிக்கலை, ஏதோ ஒரு வகையில் நமக்கு பிடிக்கலைன்னு வச்சுடுங்களேன். நான் வந்து உங்களோட இதுனா அப்போ நான் சொல்கிறேங்க, நீங்கள் மாரிதாஸ் அவர்கள் வந்து நான் அண்ணாமலையை விட நான் உயர்ந்தாள்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை விட சீனியர்னு சொல்லுவேன் சார். சொல்லலாம்ண்ணா, அதுக்கு நிறைய தகுதி இருக்குது எனக்கு. அப்போ இதை என்னை விட சீனியர் நிறைய பேர் இருக்காங்க. என்னை விட என்ன, நானும் ஒரு பெரிய ஆள் கிடையாது, நானே ஒரு சாமானியன். ஆனால் என்ன மாதிரி இல்லை, என்னை விட ஏராளமான பேர் இருக்காங்க பாஜகவில், தமிழகத்திலேயும் இருக்காங்க. அதனால் இங்கே பிரச்சனை அது கிடையாது. யாரை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, யாரை ஏற்றுக்கிட்டதுனால நம்ம இப்போ அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. நாம் எல்லாரும் அவருக்கு பின்னாடி அணிவகுத்து நிற்கணும். நின்னாதான் அன்னைக்கு மோடி எப்படி பிரதமர் ஆனாரோ அதே மாதிரி இங்கே தமிழகத்தில் ஒரு முதலமைச்சராக அவரை கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தாதான் கட்சியும் வளர்த்து அவரே முதலமைச்சர் ஆகி அப்படின்னா தான் நம்ம நினைக்கிற இங்கே சில மாற்றங்களை கொண்டு வர முடியும். மறுபடியும் ஒரு காமராஜர் ஆட்சியை தமிழகத்தில் அப்போ தான் நம்ம கட்டமைக்க முடியும், ஏற்படுத்த முடியும். அப்படி ஏற்படுத்தினா மட்டும்தான் இந்த மதுங்கிறதெல்லாம் ஒழிக்க முடியும். இந்த டாஸ்மார்க் எல்லாம் இல்லாமல் பண்ணாதான் அடுத்த சமுதாயம் நல்லா இருக்கும். இந்த கிஞ்சாலாம் இல்லாமல் பண்ணாதான் அடுத்த வருங்கால தலைமுறை நல்லா இருக்கும். எல்லாம் நாசமாக போயிட்டு இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ஒரு வரப்பிரசாதமாக அந்த அண்ணாமலையினால் அனுப்பி விடப்பட்டவர் இந்த அண்ணாமலை நமக்கு கிடைச்சிருக்காரு. அவரை கப்புன்னு நம்ம பிடிச்சிக்க வேண்டாமா? அவரை பிடிச்சிட்டு எப்படி நம்ம மேலே ஏறி வரணுமோ, எப்படி இந்த திராவிடியா மாடலை வீட்டுக்கு அனுப்பணுமோ அந்த வேலையை தானே நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் திராவிடைய எதிர்ப்புன்னு எல்லாம் சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கு எதிர்த்துட்டு இருந்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு எதிராகவே எல்லா விஷயத்திலும் கொம்பு சீவிட்டு தெரிஞ்சிங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, நியாயமானது.
நீங்கள் அது மாநில அளவுலேயே தேசிய அளவுலேயே நீங்கள் அங்கீகாரம், அதான் உங்களுக்கு குருநாதர் இருக்கிற குருமூர்த்தி, அவர்கிட்ட சொன்னாலே நீங்கள் அவர் பிரதமர் மோடி வரைக்கும் அவரால் பேச முடியும். ஜேபி நட்டாட்டம் பேச முடியாதா என்ன? பேசுங்க, ஒரு தேசிய செயலாளர் ஆகுங்க, போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை தமிழகத்தில் ஏதாவது ஒரு பதவி வேணும்னா அதை வாங்கி அதில் வேலை செய்யுங்க. அதுக்கு என்ன வேலை உண்டுமோ அதை செய்யுங்க. நான் வேறு பெரிய தங்க ஊசி அதனால நான் எல்லாத்துக்கும் கண்ணிலையும் குத்துவேன்னு சொன்னால் அது எப்படி சரியா இருக்கும்? அப்போ அது சரி கிடையாது. ஆனால் இந்த ஆள் என்ன வேலையை பார்த்து வச்சுட்டு இருக்காரு அப்படின்னா, அதாவது வந்து ட்வீட் பண்ணி அதை வந்து அகில இந்திய தலைவர் பாஜகவினுடைய தேசிய தலைவரை வந்து டேக் பண்ணி, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூரில் மட்டும்தான் எலெக்ஷன் நடக்குதா, மற்ற இடத்துலலாம் நடக்கலையான்னு கேள்வி கேட்டு, இது கேள்வி உங்களுக்கு தேவையா எலெக்ஷன் நேரத்தில்? அப்போ உங்களோட உள்நோக்கம் என்ன? அண்ணாமலைக்கு மேலே உள்ள ஒரு வெறுப்பு உணர்வை வந்து கொட்டி தீர்க்குறீங்க. அதானே அதுக்கு உண்மை. இது முதல் இது கிடையாது. ஏற்கனவே ஒரு நடைபயணம் போகும்போதே நடைபயணம் தேவையா அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டார். அதுக்கு நான் கவுண்டர் பண்ணி நானே வீடியோ போட்டிருந்தேன். ஒன்றும் இல்லை, ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம். அக்கு வேற ஆணி வேற அலசி அப்பவுமே வந்து நான் பேசியிருந்தேன். ஏன்னா எனக்கு அதில் உள்ள விஷயங்கள்லாம் தெரியுங்கிறனால பேசியிருந்தேன். ஒரு ஆள் விஸ்வரூபம் எடுத்து வராரு, அவரை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இது வந்து ஃபோட்டோ ஷூட் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி எவ்வளோ பெரிய வன்மம் உங்களுக்கு இருக்குது? நீங்கள் ஏதோ கொஞ்சம் பேர் வரீங்க, கொஞ்சம் பேர் வந்தீங்க, அதை வச்சு நீங்கள் ஃபோட்டோஸ் நடத்துங்க, இதனால் உங்களுக்கு ஓட்டு வந்துருமா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய நோக்கம் என்ன? அந்த இடத்துல அது வெளிப்பட்டு போச்சு. அதனால தான் நான் இல்லைன்னா இதெல்லாம் பற்றி நம்ம பேசக்கூடிய ஆளுங்கிட்ட என்ன இதுக்கு முன்னாடி பேசிட்டு நடந்தேன். இதெல்லாம் உண்மையை சொல்ல போனால் எனக்கு யூடியூப் சேனலுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. நான் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு 18 வருஷமாக போராடி இப்போ தான் ஓரளவுக்கு நெருங்கி வந்து அடுத்த படத்துக்குடைய வேலையை ஆரம்பிக்க முடியும் தான் இப்போவும் நான் அதான் சொல்கிறேன். அது ஒவ்வொரு துறையிலையும் ஒரு பெரிய சேலஞ்ச். அதை சினிமா துறையில் ஒருத்தர் வெற்றி பெறணும், ஒரு இதை சக்ஸஸ் சாதிக்கணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த போராட்டத்தில் நம்ம வாழ்க்கையை பல ஆண்டுகளை தொலைச்சி நம்ம வந்துட்டு இருக்கோம். இதுதான் என்னுடைய பாதை. அப்படி இல்லைன்னா நான் தான் மாலை மலர்லேருந்து வெளியே வந்தோடனே இன்னொரு டிவியில போய் உட்காந்துருந்து ஒரு நல்ல சம்பளமும் வாங்கிட்டு தந்தி டிவிலே நான் உட்காந்துருக்கலாம் சார். ரொம்ப மரியாதைக்குரிய போஸ்டிங்கில் நான் இருந்திருப்பேன். அது ஒரு சூழ்நிலை, அது வேற. அப்படி எனக்கு நல்ல வாய்ப்பாக நான் பயன்படுத்திட்டு போகலாம். எனக்கு நோக்கம் அது இல்லை. இப்போமா யூடியூப் இதெல்லாம் ஆரம்பிக்கணும். 2021 தேர்தல் வரும்போது நான் இந்த சாமானியன் குரங்களை யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் நான் பேசினேன். அதில் பேசிகிட்டே இருந்தேன். முழுக்க அது தேர்தல் பிரச்சாரம்னு எடுத்துடுங்க. அப்படி தான் சுற்றி வளைச்சி என்ன பேசுறது அதை பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு அந்த தேசிய உணர்வு, அதனால நான் தொடர்ந்து அதில் பேச ஆரம்பித்தேன், பேசினேன். திருப்பி அந்த சேனலை அப்படியே போட்டுட்டேன். அதுக்கு ஒரு 6000 சப்ஸ்கிரைபர் தான். அதை நிறைய ஃபேஸ்புக்கிலலாம் ஷேர் பண்ணி எடுத்து நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு நான் அதை அப்படியே கிடப்பில் போட்டுட்டேன். அது அப்படி சும்மா தான் கிடந்துச்சு. அது ஒரு பெரிய இதெல்லாம் இருக்காது, பெரிய இன்னைக்கு இப்போ பேசுகிற அந்த லைட்டிங் செட்டப்லாம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரு நல்ல கேமரா இருக்காது, மொபைலில் எடுத்து தான் பண்ணிட்டு இருந்தேன். திருப்பி ரெண்டாவது நான் மறுபடியும் 2021 வரும்போது ஒரு ஸ்டுடியோ மாதிரி ஒரு செட்டப் வேணும், ஒரு நல்ல மொபைல் வேணும், கேமரா ரொம்ப குவாலிட்டியான இது வேணும், ஒரு நல்ல லைட்டிங் செட்டப் வேணும், இதெல்லாம் வேணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நான் என்னுடைய அந்த சாமானியன் குரல் சேனலை நான் டெவலப் பண்ணணும், அது மூலமாக காசு பார்க்கணும், அதை வச்சு நான் வாழ்க்கை ஓட்டணும்னு நினைச்சதே கிடையாது. நாரதர் மீடியாவுக்கு எடுத்து அனுப்பணும். வேற எந்த சேனல்ல பயன்படுத்த முடியுதோ அங்கெல்லாம் ஆன்லைன் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அந்த செட்டப்பை ரெடி பண்ணிட்டோம். பிராட்பேண்ட் முதற்கொண்டு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதனால எடுத்த உடனே அந்த ஃபைலை அனுப்பிவிட்டு அவங்க எடிட் பண்ணி போட்டு போறாங்க. நம்ம போயிட்டு வரக்கூடிய நேரம் மிச்சமாகும். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் நான் இதெல்லாம் ரெடி பண்ணேன். நிறைய பேரை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு நானே இன்டர்வியூ எடுத்து அனுப்பிட்டு இருந்தேன். பெரும்பாலும் நாரதர் மீடியாவுக்கு இன்டர்வியூ எடுத்து அனுப்புவேன். மற்ற சேனல்களுக்குலாம் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தேன். இன்றைக்கு வரையும் கொடுத்துட்டு இருக்கேன். இது எதுக்கு? இந்த தேர்தல் வரைக்கும் தான் என்னுடைய பணி அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் ஒரு 6 மாதம் இதுக்கு நான் ஒதுக்குனேன், முழு நேரமாக ஒதுக்குனேன். இல்லை எனக்கு வேற எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. அது நிறைய பேர் உதவுனாங்க எனக்கு இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு, இந்த செட்டப்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு. அது பல பேர் இருக்காங்க, நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் உதவுனாங்க. ஏன்னா என்னுடைய பொருளாதாரம் மோசம், அதனால உதவுனாங்க, நான் பண்ணினேன். ஆனால் என்னுடைய நோக்கம் இதுதான். 6 மாதம் என்னால் ஒதுக்க முடியுது, எல்லாத்துக்கும் ஒதுக்க முடியாது. 6 மாதம் 5 மாதத்துல அது முடிஞ்சிட்டு வேலை. 5 மாதம் என்னால் முழு நேரமாக இதுக்காகவே ஒதுக்க முடிஞ்சது. ஆனால் மற்றவங்களால இதை முடியலை, அவ்வளவுதான். மாரிதாஸ் நிரந்தரமாகவே 8 வருஷமா இதே வேலையை மட்டுமே பண்ணுறதுனால அவருக்கு அதை தொடர்ந்து அதை பண்ண முடியுது, அவ்வளவுதான். அதனால அவர் தான் பண்ற, நான் தான் பண்றேன், இல்லைன்னா அவர் தான் பண்றாரு அப்படின்னு சொல்றதுக்கு இடம் இல்லை. ஆனா நமக்கு கிடைச்ச அண்ணாமலை IPS அவர்களை நம்ம தூக்கி பிடிக்கணுமா வேண்டாமா? அவருடைய கரத்தை வலுப்படுத்தணுமா வேண்டாமா? நீங்க அங்க நடைபயணம் போறாருன்னா அது ஏன் கிண்டல் தான் பண்றீங்க? பூத் கமிட்டி எங்க இருக்குன்னு கேட்கீங்க. இந்த வருஷம் இல்லைங்க, அடுத்த 2026 தேர்தல் முடிஞ்ச கூட நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. பிஜேபிக்கு சில இடங்கள்ல பூத் கமிட்டி இருக்காது, சரி பல இடங்கள்ல இருக்காதுங்க. எங்கெல்லாம் கிறிஸ்தவ முழுக்க இருக்குதோ அங்கெல்லாம் பூத் கமிட்டி அவ்வளோ ஈஸியாக போய் போட முடியும்னு நம்ப முடியாது, போட முடியாது. எங்கெல்லாம் முஸ்லீம்கள் அடர்த்தியாக இருக்காங்களோ அந்த பகுதிகளெல்லாம் பூத் கமிட்டி போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ 2026 கூட நம்ம போட்டுக்க மாட்டோம். நாம் பிஜேபி அங்கே போய் சேரணும், சேர்ந்த பிறகு பூத் கமிட்டி மற்ற விஷயங்கள், அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை செக் பண்ணுறது, அது நிறைய குறைபாடுகள் எல்லா இதுலையும் வரதான் செய்யும். நம்ம நிறைய சேலஞ்சை வேறு நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. நாம் நம்ம வேலையை மட்டும் பார்க்கறது இல்லை, அவள் திமுக காரன் பண்ணுற அட்டூழியத்தையும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது.
அந்த ரவுடிகள் செய்யக்கூடிய பித்தலாட்டம், எத்தோழித்தனம், இந்த மு க ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர், கேடு கட்ட முதலமைச்சருங்க. இந்த மாதிரி குறுக்கு வழியில யோசிப்பாங்க. நேர்மையான வழியில அதாவது திமுக என்னைக்குமே நேர்மையான வழியில அவங்க ஆட்சியை பிடிச்சதும் கிடையாது, ஆட்சியை பிடிச்சிடவும் மாட்டாங்க. குறுக்கு வழியில தான் வாழ்க்கையை தேடுவாங்க. கருணாநிதி ஆரிஜின் அப்படித்தானே வரும். அதுக்கு பிறந்தது மட்டும் என்னத்தை தேர போகுது, இதெல்லாம் அவங்க பண்றாங்க. இதையும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. ஓட்டை எங்க டெலிட் பண்ணாங்கிறத இப்ப கிடைச்ச அனுபவத்தை வச்சு 2026 தனியா செக் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப தேர்தல் அதிகாரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஈர வெங்காயத்துக்கு இவங்களெல்லாம் வச்சிருக்காங்கிற கேள்வி வரும். அது அந்த பக்கம் நம்ம கேள்வி கேட்டுக்கிடுவோம். ஆனா இந்த பக்கம் நம்ம அவங்க தப்பு பண்ணலாம் கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. இதெல்லாம் யோசித்து பண்ணி ஒரு மனுஷன் கிடந்து தண்ணியை குடிச்சு பாருங்க. 17ஆம் தேதி வரைக்கும் 19ஆம் தேதி வரைக்கும் இங்க தேர்தல், தமிழகத்துல தேர்தல், 19ஆம் தேதி நைட்டு பஞ்சாயத்து, எங்கெல்லாம் ஓட்டு காணாம போச்சு, இதெல்லாம் வச்சு அது அவருக்கு தொகுதியில 1.5 லட்சம் ஓட்டை காணல, மதுரை சென்னையில மத்திய சென்னையில காணல, வட சென்னையில 1.5 லட்சம் ஓட்டை காணல, தென் சென்னையில காணல, பரவலா அங்க காணல இங்க காணல, எல்லாமே இது பாஜகவுக்கு விழ வேண்டிய ஓட்டு இதெல்லாம் போச்சுன்னு சொல்லி அந்த பிரச்சனை எல்லாம் பார்த்து அதுக்குள்ள ஏற்பாடுலாம் பண்ணி இதை அவ்வளோத்தையும் முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு அண்ணாமலை அவர்கள் தூங்குனாங்க 19ஆம் தேதி அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியாது. 20ஆம் தேதி பார்த்தா திருவனந்தபுரம், அப்படியே 20, 21 கேரளாவில் டூரு, எல்லாம் அப்படியே ரோட் ஷோ. அங்க பார்த்தா இங்க முதலமைச்சருக்கு மு க ஸ்டாலினுக்கு அவருடைய குளத்தூர் தொகுதியிலேயே 4 பேர் நின்று அவருக்கு ஆதரவா நிக்க மாட்டேங்கிறான். ஆனா கேரளாவுக்கு போய் நிக்கிறாரு. அங்க மலையாளிகள், அவங்க படிச்சவங்க, நம்மளை விட படிச்ச மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் அது. ஆனா அங்க அவருக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் அன்பை பொழிகிறாங்க. எப்படி பிரதமர் நரேந்திர மோடி வரும்போது எல்லா இடங்கள்லயும் தமிழகத்துல எல்லாம் அன்பை கொட்டுறாங்களோ, அது மாதிரி கேரளாவில் மலையாளிகள்லாம் அண்ணாமலைக்கு மேல கொட்டுறாங்க. இவர் ஒரு மாநில தலைவர் தான் பாஜகவில். பிரதமர் எல்லாத்துக்கும் பிரதமர், அவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர், அது வேற கேட்டகரி. ஆனா அண்ணாமலை ஐபிஎஸ் பார்க்கும்போது அவர் ஒரு மாநில தலைவர் தானே. இன்னும் அவர் ஒரு அமைச்சர் கூட கிடையாது, ஒரு மாநில முதலமைச்சர் கூட கிடையாது. தெரிஞ்ச மற்ற இடத்துக்கு தெரியற அழகு. ஆனா பாருங்க கேரளாவில் அவ்வளவு பெரிய வரவேற்பு. இது என்ன நாளைக்கு 22ஆம் தேதி பாத்தீங்கன்னா அவர் கர்நாடகத்துல ஏற்கனவே ஒரு வேலை பார்த்த இடம். அதனால அவர் சிங்கம் அண்ணாமலைன்னு பேர் வாங்கின இடம். அங்க போனா இன்னும் ஒரு மரியாதை இருக்குன்னு வச்சிருங்க. அதோட முடியல அது. அப்புறம் ஆந்திரா, அப்புறம் தெலுங்கானா, அப்புறம் டெல்லி, அப்புறம் பாம்பே, எங்கெல்லாமோ டூர், ஆல் இந்தியா லெவல்ல. அதாவது ஜூன் மாசம் 4ஆம் தேதி ரிசல்ட் அப்படின்னா, ஜூன் மாசம் 1ஆம் தேதி கடைசி தேர்தல், கடைசி கட்ட வாக்குப்பதிவு அப்படின்னா, அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரை முடியும் பாருங்க. அது வரைக்கும் இவருக்கு ஷெட்யூல் இருக்கு, திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு. இவ்வளவு கடுமையான உழைக்கிற ஒரு மனிதரை நீங்க ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு அவரை கிண்டல் பண்றீங்கன்னா, இல்ல அவருக்கு எதிராக குறுக்குச்சால் ஓட்டுறீங்கன்னா உங்களை எப்படி ஏத்துக்க முடியும்? உங்களை எப்படி நாங்க தேசியவாதிகள்னு எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு பச்சோந்தின்னு சொல்ல மாட்டோமா? ஒரு சந்தர்ப்பவாதின்னு சொல்ல மாட்டோமா? எதுக்கு இவ்வளவு கடுமையா பேசுறேன்னா, தமிழ்நாட்டை முழுக்க தான் தேர்தல் நடக்குதா, இல்ல கோயம்புத்தூர்ல மட்டும்தான் நடக்குதான்னு ஒரு கேள்வியை போட்டு அன்னைக்கு இப்படி போட்டு விட்டு போனார். 17ஆம் தேதி என்ன பண்ணாருன்னா, பாஜகவுக்கு ஒரு ரேங்கிங் கொடுத்தார். பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளை வச்சு ஒரு ரேங்கிங்கிற பேர்ல ட்வீட் பண்ணார். பாஜக தொகுதிகள் தற்போது மக்கள் செல்வாக்கு அடிப்படையில் ரேங்க் பட்டியலிட்டால் எப்படி வரும், ரேங்க் பட்டியல் போடுறாரு. அதுல எப்படி வருங்கிறத, முதலிடம் கன்னியாகுமரி, 2வது இடம் நெல்லை, 3வது இடம் பெரம்பலூர் போட்டுட்டு வெற்றிக்கு அருகில் இந்த தொகுதிகள் இருக்கின்றன. எது? கன்னியாகுமரி இருக்கு, நெல்லை இருக்கு, பெரம்பலூர் இருக்கு. இதெல்லாம் வெற்றிக்கு பக்கத்துல இருக்கு. கடுமையாக வேலை செய்தா இதெல்லாம் வெற்றி பெறலாம். ரைட்டு, கடுமையாக வேலை செய்யவும் போட்டாச்சு. அடுத்து 4வது இடம் மத்திய சென்னை, கோவை. அப்படின்னா கோவை வெற்றிக்கு தொலைவில் போயிட்டு, அப்படித்தானே? வெற்றிக்கு அருகில் இருக்கிறது 3 தான். 3 ரேங்கிங் தான் வெற்றிக்கு அருகில் இருக்கு. 4வது ரேங்கில் இருக்கக்கூடிய, அதாவது மத்திய சென்னையும் கோவையும் வெற்றிக்கு தொலைவில் போயிட்டு, அவர் அக்கார்டிங் டு மாரிதாஸ் போயிட்டு. அடுத்து தென் சென்னை, அது 5வது இடத்துல ரேங்கிங்ல இருக்கு. 6வது இடத்துல தஞ்சாவூர் இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சது, இடத்த காலி பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ட்வீட் பண்ணி, அதுல அந்த ட்வீட்ல உண்மையிலேயே பாராட்டணுங்க. அந்த ட்வீட் போட்ட உடனே ட்வீட்டுக்கு கீழே அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல போய் எட்டி பார்த்தேன். இந்த ஐஸ்வர்யா மோகன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அம்மா அழகா ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அண்ணா எழுப்புங்க, ட்ரீம்ஸ் எல்லாம் முடிஞ்சுது, தூக்கம் முடிஞ்சு எழும்புங்க, கனவெல்லாம் முடிஞ்சது, எழும்புங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே அதுதான் கரெக்டானதா இருக்கும். ஏங்க, தமிழகத்திலேயே அண்ணாமலை ஐபிஎஸ் அதிக வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறணுங்கிறது எல்லோருடைய பிரார்த்தனையா இருக்கு. ஆனா உங்களுக்கு மட்டும் அவர் தோக்கணும்னு நினைக்கிறீங்க, அதான உண்மை. இந்த உள் மனசுல இருந்து அது வர. இன்னொன்னு நான் கேட்கிறேன் சார், நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க சார். மாரிதாஸ் வாயில எத்தனை முறை அண்ணாமலைங்கிற வார்த்தை வந்திருக்கு சொல்லுங்க. அவருக்கு வாயினால எத்தனை தடவை அண்ணாமலை வார்த்தை வந்திருக்கு? மதுரையில ப்ரொஃபசர் சீனிவாசன் அவர்களுக்காக இவர் வீடியோ எல்லாம் போட்டு நடந்தார்.
அவருக்காக பிரச்சாரம், அதாவது எல்லாம் சொன்னார், எனக்கு மத்திய சென்னை தான், அங்கே வந்து ஒருத்தர் வரணும்னா இவர் தான் வரணும்லாம் சொல்லி எல்லாம் பண்ணார் ப்ரொஃபஸருக்கு ஆதரவாக. கன்னியாகுமரியில் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சிக்கு ஆதரவாக வீடியோவும் போட்டார். அங்கே கண்டிப்பாக அவர் நல்லது வச்சார் செய்தார், அதெல்லாம் கரெக்டு, இல்லைன்னு நான் சொல்லலை. கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஐபிஎஸ் வெற்றி பெறணும்னு ஏன் வீடியோ போடல? அவர் வெற்றி பெற வேண்டான்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவருடைய இதை விட்டுட்டு வந்திருக்காரு. ஒரு நேர்மையான ஆள், ஒரு பண்பான ஆள், ஒரு துடிப்புமிக்க இளைஞன். நம்ம தமிழகத்தில் அவர் வர வேண்டிய, தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தினா அது அண்ணாமலையினால தான் முடியும். மீண்டும் தமிழகத்தில் ஒரு காமராஜர் ஆட்சி நடைமுறைக்கு வரணும் அப்படின்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இங்கே முதலமைச்சராக வந்தால் தான் முடியும். அப்படிப்பட்ட அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அவரை வெறுமனே ஒரு எம்பியா பார்க்காதுங்க, தமிழகத்தினுடைய அரசியல் களத்தையே மாற்ற வந்தவர். அதனால் கட்டாயம் நீங்கள் அவருக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்கணும். இதை சொல்லணுமா வேண்டாமா? இதானே உண்மை. ஒரு நேர்மையான ஆளாக இருந்தால் எதனை சொல்லுவீங்க, நீங்கள் சொல்லணும். ஒரு தேசியவாதியாக இருந்தால் நீங்கள் எதனை சொல்லணும். ஆனால் உங்களுக்கு வாயில் அண்ணாமலைங்கிற வார்த்தையே வரமாட்டேங்குது. அவர் வந்து வெற்றிக்கு தொலைவில் போயிட்டார். அது மட்டும் சொல்லலை, நீங்கள் அவன்கிட்ட பட்டியலையும் வெற்றிக்கு தொலைவில் போயிட்டார். அதை விட அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, இதோட அவர் நிப்பாட்டிக்கலை. என்ன பண்ணார் அப்படின்னா, அதாவது பாஜகவில் இருந்து அவருக்கு ஒரு விளம்பரம் கொடுத்தாங்க. அவருக்கு மட்டும் இல்லை, பல்வேறு யூடியூபர்ஸு கொடுத்தாங்க. அந்த தேசிய சிந்தனையோடு இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்களுக்கெல்லாம் பாஜகவிலிருந்து ஒரு விளம்பரத்தை, ஒரு 10 நிமிஷம் ஆடுன்னு நினைக்கிறேன், அது வீடியோ தான். மோடியுடைய ஃபோட்டோ போட்டு தான் வரும், நரேந்திர மோடி பிரதமருடைய படத்தை போட்டு அந்த வீடியோ வரும். பாஜகவுக்கு வாக்களிப்பேர் தாமரைக்குங்கிற மாதிரி அது வந்து முடியும். 10 செகண்ட் ஆடுன்னு நினைக்கிறேன் அநேகமாக. அந்த விளம்பரம் வந்து நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, நாரதன் மீடியாவில் பார்த்துருக்கீங்க, மற்ற சேனல்கள் எல்லாம் அதில் தொடர்ந்து போட்டிருப்பாங்க. எல்லாத்துலேயும் முதலாவதே போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா இது முக்கியமானதுங்கிறனால, தேர்தலுக்காக போட்டதுனால எல்லாரையும் போட்டிருப்பாங்க. எல்லா சேனல்லையும் பார்த்துருப்போம். பெரும்பாலான அதாவது தேசிய சேனல்களில் அதை போட்டிருப்பாங்க. இந்த விளம்பரத்தை வந்து மாரிதாஸுக்கு கொடுத்துருக்காங்க, கொடுத்து போட சொல்லியிருக்காங்க, காசும் கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே இவர் வந்து அதை போட்டிருக்கார். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எப்படி போட்டிருக்காரு அப்படின்னா, அந்த ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்னா, அந்த வீடியோனுடைய லாஸ்ட்டில் எண்டு கார்டு போடுவாங்கல்ல. எண்டு கார்டுனா வந்து வீடியோவை பொறுத்த வரைக்கும் கடைசியில் நன்றி வணக்கம் சொல்லியாச்சு, அது மாதிரி எவன் பார்ப்பான்? அதுக்கு பிறகு அதை போட்டிருக்காரு. நீங்கள் வந்து மோடிக்கு ஆதரவுன்னு சொல்றீங்க, நான் ஏன் மோடியை ஆதரிக்கிறேன்னு சொல்லி புத்தகம் எழுதின ஆள் நீங்கள். மோடிக்கினுடைய விளம்பரம் தான் வருது. பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்காங்க, வேற ஒன்றும் கேட்கல. அதை முதலாவது வைக்கலாமே, எல்லா சேனல்லையும் வைக்கிறாங்கல்ல. நீங்கள் வைக்கலாம், இடையில வைக்கலாம், கடைசியில் ஒரு 3 தடவை வச்சு விடலாமே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால சரி, முதல் இதுலையாவது வச்சு விடலாமே, தொடக்கத்தில் வச்சு விடுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஒன்றும் வரப்போகிறது இல்லையே, எல்லா சேனல்லையும் பண்ணுறது தானே. எல்லா சேனல்கள்லையும் பண்ணினாங்க. இவர் மட்டும் அதை ஏதோ காசு தந்தாங்க, அதனால் போடுறதா ஒழிஞ்சு போங்கிற மாதிரி எல்லாம் முடிஞ்சு என் வயல ஒன்றுமே இல்லைன்னு எல்லாரும் கடையை சாத்தின பிறகு இந்த விளம்பரத்தை போட்டு விட்டாங்க. இப்படி வந்து போட்டிருந்தார். சரி, ஓகே, அவர் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் போட்டுக்கிட்டார், விடுங்க. பார்த்தா நீங்கள் போங்க, நேரம் ஒன்றும் இல்லைங்க, மாரிதாஸ் ஆன்சர்ங்கிறது தான் அவருடைய யூடியூப் சேனல், மாரிதாஸ் ஆன்சர்ஸ். அந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுங்கள். இதை கேட்கும்போதே நீங்கள் சிஸ்டம் இருந்ததுன்னா இதே சமயத்தில் நீங்கள் அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த இதில் வீடியோக்கு ஹோம் இருக்கும், வீடியோஸ் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷார்ட்ஸுன்னு ஒன்று இருக்கும். ஷார்ட்ஸ்னு அப்படியே நெட்டக்க வச்சு சின்ன சின்ன வீடியோவாக போட்டிருப்பாங்க. யூடியூப்பில் அது ஒரு பிரபலமான ஒரு இதுதான், ஃபேஸ்புக்கில் கூட அது பிரபலம் தான். இந்த யூடியூப்பில் இந்த ஷார்ட்ஸை நீங்கள் ஷார்ட்ஸுங்கிற ஹெட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணின உடனே அவர் போட்டிருக்கக்கூடிய எல்லா இந்த குறும் வீடியோக்கள் எல்லாமே தொகுத்து ஒவ்வொரு இதாக அப்படி வரிசையாக வந்துட்டு இருக்கும். அதை பாருங்கள். எல்லா வீடியோக்கள்லையுமே தம்பனையில், அதாவது ஓப்பனிங்கில் ஒரு அந்த இதை பார்க்கும்போது ஒரு தம்பனையில் இருக்கும்ல, அந்த தம்பனையில் என்னவா இருக்கும்னா, கீழே வந்து தலைப்பு இருக்கும், நடுசில் வந்து மாரிதாஸ் பேசக்கூடிய அந்த போர்ஷன் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு ஓட்டு போடுங்கன்னு இருக்கும், ரெட்டையிலைக்கு ஓட்டு போடுங்கிற விளம்பரம் அதில் இருக்கும். சார், அந்த விளம்பரம் அந்த இதில் இருக்குது. ஏன்னா கிளிக் பண்ண உடனே அது மாறினா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து நடுவில் ஓடும். மேலே ஸ்டாட்டிக்காக அந்த விளம்பரம் நிற்கும், கீழே வந்து அந்த இதனுடைய தலைப்பு நிற்கும், நடுசில் இவர் பேசிகிட்டு இருப்பார். அதில் உள்ள ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எதுக்கு இந்த ஈன பிழைப்புன்னு கேட்குறேன். அது விளம்பரம், அது யூடியூப்புக்காரன் கொடுத்த விளம்பரம் இல்லை. யூடியூப் விளம்பரங்கிறது வந்து தானாக வரும். நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்போம். என்னுடைய சேனல்லாம் எல்லா சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. பார்த்துக்கிட்டே இருப்போம், இடையில டக்குனு வரும். அப்புறம் ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருமா, ஸ்கிப் பண்ணால் வெளியே போகும். இல்லைன்னா அது வரும். அது மு.க. ஸ்டாலின் விளம்பரம் கூட உள்ள வரும். அதை வந்து நம்ம குறை சொல்லலை. மு.க. ஸ்டாலின் விளம்பரம் வருதுன்னா அதை தள்ளணும்னா திருப்பி ஒரு ரீப்ரெஸ் போட்டுட்டீங்கன்னா அது வெளியே போயிடும். எந்த விளம்பரமும் வேண்டாம், பிடிக்கலைன்னா ஒரு ரீப்ரெஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது வெளியே போயிடும். அடுத்து இன்னொரு விளம்பரம் வந்து நிற்கும் அதில். அவ்வளோதான், ஒரு விளம்பரம் வரும். இதுதாங்க கான்செப்ட். இதுதான் வந்து யூடியூப்பில் வரக்கூடிய விளம்பரம். அதில் இந்த விளம்பரம் வந்து யூடியூப்பினுடைய விளம்பரம் இல்லை, தானாக வரக்கூடிய விளம்பரம் இல்லை, எடப்பாடி கொடுத்த விளம்பரம். எடப்பாடி பழனிசாமி காசு கொடுத்து போட்ட விளம்பரம் இது.
அதில் எந்த இதுவும் கிடையாது. காசு கொடுத்து நீங்கள் எடப்பாடியிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு ரெட்டைலைக்கு ஓட்டு போட சொல்லி உங்கள் தலைக்கும் அண்டைக்கு மேலேயே வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் நோக்கம் என்ன? அப்போ பிஜேபிக்கு ஓட்டு போடாதுங்கன்னு தானே நீங்களே பிரச்சாரம் பண்ணுறீங்க. மறைமுகமாக அர்த்தம் அதானே. எதுக்கு இந்த வன்மம்? இதை அவ்வளோத்தையும் பண்ணி விட்டு அப்புறம் யோக்கியன்னு சொன்னால் எப்படி எந்த யோக்கியம் உங்களை ஏற்றுக்குவான்? அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். தங்க ஊசி தான் அதுக்காக எடுத்து கண்ணில் குத்திக்க முடியுமான்னு கேட்டது தான். நீங்கள் நல்லவங்களாவே இருந்துட்டீங்க, நல்லவங்களாவே பேசிட்டீங்க, எல்லாமே இந்துத்துவ ஆட்களாக வச்சு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட்டிட்டீங்க. உங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் தேசியவாதிகள், இந்துத்துவ ஆட்கள். ஆனால் அதுக்குள்ளால அப்படியே விஷத்தை கலக்கி விடும்போது அது எங்கே போய் மாட்டோம்? மோடிக்கு கிடைக்கக்கூடிய எம்பிக்கள் எண்ணிக்கை அது குறைக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? நான் மோடியை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நான் அண்ணாமலையை ஏற்றுக்க மாட்டேன்னா நீங்கள் எதுக்கு? தெளிவாக சொல்கிறேன் சார், அண்ணாமலையை ஏற்றுக்க மாட்டேன், அவருக்கு எதிராக தான் இருப்பேன்னு சொன்னால் அவங்க நமக்கு தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். நான் தெளிவாக அந்த விஷயத்தில் இருந்தேன். அதுதாங்க ஒரு இது. நீங்கள் அறிவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதான் வேலை செய்யும். உங்களுக்கு சுயநலம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் ஒரு ஈகோ அது பிடிச்சவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வைத்தறிச்சல் பிடிச்சவன் அப்படின்னு சொன்னால் போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு நீங்கள் திருந்துனீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் திருந்தாமல் மண்ணா போனீங்கன்னா மண்ணா போயிருவீங்க. ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவே நம்ம லாங்குவேஜில் சொல்லிடலாம். அதுபோல தான் சார். அதாவது உங்களை ஆதரிக்கிறது மாரிதாஸுக்காக ஒரு கட்சி ஆரம்பிங்க. உங்களுக்கு தான் 7-8 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. உங்களுக்கு தமிழகம் முழுக்க பெரிய இளைஞர் படம் இருக்குது. ஒரு கட்சி ஆரம்பித்து தனியாக நீங்கள் நில்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் உங்களை கேட்க போகிறாங்க? ஒரு கட்சி ஆரம்பித்து நில்லுங்க, 4 வேட்பாளரை அடுத்த எலெக்ஷனில் சந்திங்க, நீங்கள் நேரம் தாராளமாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஜக தேசியவாதிகளை வச்சு தான் மாரிதாஸ். இதில் இருந்து மாரிதாஸ் தனியாக போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். எப்படி எடப்பாடியை நம்பி பாஜகவில் இருந்து போனவங்க எல்லாம் இந்த எலெக்ஷன் இந்த ரிசல்ட் ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு அட்ரஸ் எல்லாம் போகிறாங்களோ, தெருவும் தென்னையமாக போகிறாங்களோ, அதே கதை தான் மாரிதாஸுக்கும். நீங்கள் வெளியே போங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் போயிருங்க. அதாவது நான் 8 வருஷமாக நான் இப்படியே இருந்தேன், ஆனால் எனக்கு எந்த அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அங்கே கும்பிட்றதில் அர்த்தமே இல்லை. நீங்கள் வெளியே இருந்தே சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. 8 வருஷமாக இருந்தீங்கன்னா இடையில திடீர்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிற சொன்னோன்னா எல்லாத்தையும் உதற தள்ளிட்டு நேரே அந்த பக்கம் போய் உட்காந்துட்டீங்க. அப்புறம் அவர் கட்சி ஆரம்பிக்கலன்னு சொன்னோன்னே திருப்பி இங்கே வந்துட்டீங்க. அப்போ சந்தர்ப்பவாதி தானே. அவர் கட்சி ஆரம்பித்தா மட்டும் என்ன பாஜக உள்ளே நிற்க போகிறாரு? அவர் தனியாக தானே ஒரு கட்சி ஆரம்பித்து போவார். அதுதானே. நீங்கள் அப்போ பாஜக அது தேசிய சிந்தனை, நான் பாஜகவில் தான் இருக்க போகிறேன்னா இங்கெல்லாம் இருக்கணும். அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பின்னாடி ஓடி போனீங்க, என்ன எடப்பாடி பின்னாடி போய் நிற்கிறீங்க. அவர் காசு கொடுத்தாரு அதனால போகிறேன் அப்படின்னா எதுக்கு மாதிரி இருக்கா? விளம்பரத்துக்கு காசு கொடுத்தாருங்க அதனால போட்டேன்னு சொல்ல முடியுமா? இதை ஏன் அது இதுக்கு சாணக்கியாவுக்கு கொடுக்கலையா அந்த விளம்பரத்தை? சாணக்கியாவில் மட்டும் போடலை, ஏன் போடல? நீங்கள் 1000 குறை சொல்லுங்க இங்கே ரங்கராஜ் பாண்டையை, நானே பல தடவை திட்டிருக்கேன். ஆனால் அந்த இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு விளம்பரம் போடல. அந்த இடத்துல நம்ம யோசிக்கணும்ல. அதாவது தேசியவாதியாக இருக்கணுங்க, தேசியவாதியாக இருக்கணும். இல்லையா நீங்கள் எஸ்வி சேகர் மாதிரி இல்லைன்னா அந்த கிஷோர் கே சாமி மாதிரி விலை போனவனா போயிருங்க, அப்படியே போயிருங்க. ஒன்றும் உங்களை யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. நல்லா கிடந்து எல்லாம் சொல்லிட்டு நடந்தார் சவுக்கு சங்கர். திடீர்னு எடப்பாடி வாழ்க்கை கொடுத்தாரு, அதுதான் எனக்கு பெரிய உலகம்னு சொல்லிட்டு போனார். நல்லா அண்ணாமலையே நல்லா தான் பேசிட்டு இருந்தார், நல்லா தான் போயிட்டு இருந்தார் கிஷோர் கே சாமி. அவருக்கு எடப்பாடி ஒரு வாழ்க்கை வேலை போட்டு கொடுத்தாரு, ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு. உடனே அங்கேருந்து திட்டிட்டு அடக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு வரைக்கும் திட்டிட்டு அடக்க அட்ரஸ் எல்லாம் போயிட்டார். அதோட அவ்வளோதான். நீங்களும் அதை மாதிரி ஒன்று சுய பரிசோதனை பண்ணுங்க. நீ எது சரிங்கிறத உங்கள் குருநாதர்கிட்ட கேளுங்க, அது வழிபடி பண்ணுங்க. இந்த வாய்க்காலில் ஒரு கால், இந்த வரப்பில் ஒரு கால், வாய்க்காலில் ஒரு காலெல்லாம் வைக்காதுங்க. ஒன்று அந்த பக்கம் போங்க, இல்லை இந்த பக்கம் போங்க, கரெக்டாக இருக்கும், ஏற்றுக்குவாங்க. நமக்கு கூடவே இருந்து அதாவது இப்போ ஸ்வீட் பாக்ஸ் மணி, இல்லைனாக்கி ஷியாம் அப்படி இந்த தராசு ஷியாம், இல்லைனா ஆர்கேங்கிற அந்த பத்திரிகையாளர், இல்லைனா இதை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. இது ஹிந்து என் ராம், நக்கீரன் கோபால், இல்லைனா அந்த வகையாளர்கள், இந்த கும்பலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் எதிரிங்கிறது அட்பாட்டமாக, இதெல்லாம் தேச துரோக கும்பல், இதெல்லாம் எதிரிகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் கூடவே இருந்து எல்லா இதையும் பண்ணிட்டு அப்படியே ஒரு விஷத்தை கறக்கிறது துரோகிங்கிற பட்டியலில் வந்துடும். அது ரொம்ப கேவலமானது. எதிரி எப்பவுமே எதிரிங்கிறதுனால நம்ம மன்னிச்சிருவாங்க. ஏன்னா அவன் எதிரி அதை தான் செய்வான் அப்படின்னு எல்லாம் தெரியும். ஆனால் கூடவே இருந்துட்டு துரோகம் பண்ணுறவரை தான் யாருமே மன்னிக்க மாட்டாங்க. திருந்தலை அப்படின்னு சொன்னால் என்னன்னு நீங்கள் நாசமாக போங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே எல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.